வெளியிலே ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி தேவனிடத்தில் சேரக்கடுவோம். சால்வே கிளைங் ஸ்ரீகப்பங்கல் சத்தியாலம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நீங்கள் வீட்டிலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த காலை வேளையிலே உங்களை நாங்கள் அழைக்கிறோம். பிரியமானவர்களை, தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்து ஒரு துதியிலே நாம் கடந்து செல்வோம். அன்பின் ஆண்டவர், இந்த காலை வேளையிலே உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய முகத்தை தரிசிக்க, உங்கள் முகத்தை தேட ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ள உம்மை ஆண்டவரை நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு ஆவியோடும் ஆண்டவரை உங்களை ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய புதிய கிருபை ஆண்டவரே, கிருபை புதிதாய் இருக்கிறதுனால எங்களை இந்த காலவெளியிலே உங்களுடைய சபையார்களை, உங்களுடைய ஆண்டவரே பரிசுத்தவான்களே, உங்களுடைய ஊழியக்காரர்களே ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தைகள், வாலிபர்கள், முதியோர்களே உடைய தேவ பலத்தினால் இடை கட்டுங்க ஆண்டவரே. உடைய கிருபையினாலும் பரிசுத்தத்தினாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எங்களை நிரப்பி வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சேருகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளை அங்கீகரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டே வேதம் சொல்லுகிறபடியால், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறபடியால், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி கைகளை உயர்த்தி தேவனை ஆராதனை செய்யுங்கள். கழுகு எப்படி உயர்ந்த கண்மலையிலே தன்னுடைய வீட்டை கட்டி அதுதான் அதுக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று எண்ணுகிறது போல, என்னுடைய தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, நீங்க எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க என்று சொல்லி கைகளை உயர்த்தி தேவனை ஆராதனை செய்வோமா? தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. கைகளை உயர்த்தி அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நாங்கள் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி என்னுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளும்படியாக சமூகத்தில் ஆண்டவர் எங்கள் கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம் என்று சொல்லி அவரை ஆராதனை செய்வோம். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கு துணையாவரே, என்னாலும் நடத்துவாரே. சமூகத்தில்
நாம் அப்படியாக ஒரு குழந்தை தன் பாலை மறந்தது போல தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க எனக்கு கிருபை செய்யுங்க. பின்னானவர்களை மறந்து ஆண்டவரே முன்னானவர்களை நாடத்தக்க ஆண்டவரே இந்த லக்கை அடைய எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆராதனை செய்வோம். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. நாளும் என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. எனக்கு துணையா நில்லுங்க. என் வலது பக்கத்தில், என் ஓட்டத்தில் ஆண்டவரே, என் தாழ்மையில் நான் தனித்திருக்கும் பொழுது எனக்கு துணை செய்கிற தேவனை நான் ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லி, நம்பிக்கை இழந்த இடத்தில் ஆண்டவரே எனக்கு நம்பிக்கையை தாங்க என்று சொல்லி கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்று சொல்லி உயர்ந்த சத்தத்தோடு நாம் அறிக்கை செய்து, தேவனே என்னுடைய உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்துங்க. உண்மையை நம்புவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நம்பத்தக்க காரியங்களை நான் காணும்படியாக எனக்கு அற்புதம் செய்யுங்க, என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லி வாருங்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உண்மை நம்புவேன், நம்புவேன் வரை சொல்லுவோம். நம்புவேன் இறுதி வரை. ஆமென். கைகளை உயர்த்தி நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ நல்லவர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்கிறேன், அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே நம்பத்தக்கவர் நீர் வருவர் தான் என்று சொல்லி, யாக்கோபின் தேவனுடைய உயர்ந்த அடைக்கலம், இஸ்ரவேலின் தேவனுடைய தேவன் என்று சொல்லி இந்த காலவெளியிலே நான் உங்களை தொழுது கொள்ளுகிறேன், உங்களை ஆராதனை செய்கிறேன். என் நாவுகளிலே நன்றி பலிகளில் சொல்லி நான் தேவனை ஆராதனை செய்கிறேன். என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி தேவனை ஆராதனை செய்யுங்கள். நம்புவேன் இறுதி வரை. அல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. என்னை கேட்கிற தேவன், என்னை விசாரிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.
ஆண்டவரே, நான் தப்பி போனாலும், நான் விழுந்தாலும், நான் துளைந்து போனாலும், ஆண்டவரே என்னை வழிநடத்துகிற தேவனில் ஒருவர் தான் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எனக்காக ஒருவர் தான் ஜீவன் விட்டவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. என்னை என்றும் வழி நடத்துவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதனை செய்வோமா? ஆமென். என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. சொல்லுங்க. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, எண்ணிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமென். கைகளை தட்டி அவர் ஆராதனை செய்வோம். எல்லோரும் சேர்ந்து எனக்காக ஜீவன் விட்ட தேவனை நான் ஆராதனை செய்வேன். ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. சொல்லுங்க. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, எண்ணிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றுகிறார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். சொல்லுங்க. ஆத்துமாவை தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு, இயேசு போதுமே. ஆமென், ஆமென். இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, எண்ணிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று என்னை தள்ளிவிட்டால் இயேசு, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே, எண்ணிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும், சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. அறிக்கை செய்வோம். சோதனை பெருகிட்டாலும், சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும், மயங்க
மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாம்சமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் கைகளை சற்று சொல்லுங்க. இயேசு போதுமே, ஆமென் ஆமென். இயேசு போதுமே, ஆமென் ஆமென். எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு துணை இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மறுபடியும் சொல்லுவோமா? இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. என் தாழ்விலே இயேசு போதுமே, என் கவலைகளிலே இயேசு போதுமே, என் பாடுகளிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. எதிர்காலத்தை நிறுத்தி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி இயேசு போதும் என்று சொல்லி அவரை உயர்த்துங்கள். இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்வோம். எஸ், நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் கிருபை நிறைந்தவர் என்று சொல்லி இந்த காலவெளியில் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களை ஆராதனை செய்கிறோம். புலம்பலிலே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபை. ஒரு பக்கத்த தண்டனை இருந்தாலும் அழிவு இருந்தாலும் ஆண்டவர் எதிரிக்கைகளை ஒப்பு கொடுத்தாலும் அவருடைய கிருபை மாறாதது. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. அவர் இரக்கம் காட்டுகிற தேவன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி, ஆண்டவர் நீங்க அழைத்தவர், நீங்க உண்மை உள்ளவர், என்னை வழிநடத்துகிற தேவன், என் பக்கத்தில் இருக்கிறீங்க ஆண்டவரை. நான் தான் உணராத இருக்கிறேன், நான் தான் உங்களை கேட்காமல் இருக்கிறேன், நான் தான் உங்களை தேடாமல் இருக்கிறேன் ஆண்டவரை சொல்லி கைகளை உயர்த்தி அவரை சுதந்திரித்துக் கொள்ளும், அவரை சொந்தமாக்கி என்னை அழைத்தவர் நீங்க தான் என்று சொல்லி இந்த காலவெளியிலே அவரை ஆராதனை செய்வோம். பிரியமானவர்களே, ஆமென். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உங்க கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. கைகள் உயர்த்தி உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும்
போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லை. நான் கைகள் உயர்த்து, இல்லை உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நானும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாமல் நானும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்று இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்று இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நாமே நானும் இல்லை. உங்க கிருபை கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நானும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நானும் இல்லையே இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், வேண்டுமே உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. இயேசுவே இயேசுவே ஆராதனை செய்ய தேவனை உயர்த்துங்க. ராஜாக்களாக, லேவியராக, மகனாக, மகளாக ஆண்டவரை எங்களை அழைத்துக் கொண்டீங்களே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவு எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய குமாரனை கொடுத்து உங்களுடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை ஆண்டவரை சொந்தமாக்கி கொண்ட அந்த கிருபைக்காக ஆண்டவரை நாங்கள் உண்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் பாவி என்று ஆண்டவரே எங்களை தள்ளிவிடாமல் முதுகிற்கு பின்னால் ஆண்டவரை எங்கள் பாவங்களை தூக்கியிருந்து ஆண்டவரே எங்களை சேர்த்து கொண்ட கிருபைக்காக இந்த காலை வேளையிலே தேவனை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நீங்க பாராட்டின கிருபை ஆண்டவரை பெரிது என்று சொல்லி தேவனை ஆராதனை செய்ய
தேவனிடத்தில் சேர்ந்து கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதனை செய்ய கடவோம். இயேசுவே 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 நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் அவர்களை மீண்டும் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நீங்க சொன்னது போல ஆண்டவரே, ஆண்டவரே எரேமியாவிடத்தில் நீங்க சொன்னீங்க உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னீங்க. நீங்க சொன்னபடி செய்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே காலகட்டத்தில் எங்களை தூக்கி எடுத்து எங்களை ஆண்டவரே போஷித்து நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு எங்களை நினைவு கூர்ந்தீங்கள் ஆண்டவரே. நீங்க செய்த ஒவ்வொரு சகல உபகாரங்களையும் இந்த ஆண்டவரே காலவெளி நாங்கள் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். 1000 நாளை நாங்கள் இந்த ஆண்டவரே உலகத்தில் நாங்கள் ஜீவித்தாலும் நாங்கள் எந்த ஆண்டவரை எங்கள் நாமத்தினால நன்றி சொன்னாலும் அது தேவனுக்கு பத்தாது என்று சொல்லி கரங்களை உயர்த்தி எங்களை தப்புவித்த தேவன் நீங்க ஒருவர் தான். எனக்கு ஒன்றுமில்லாதது இருந்தது ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உடையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி யாருக்கும் கிட்டாத ஆண்டவரே ஒரு தகுதியை எங்களுக்கு தந்து உங்களுடைய பிள்ளைகளால் மாற்றி நீங்க ஆண்டவரே நோய்வாய் பட்டிருந்தேன் ஆண்டவரே, பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தது. ஆனாலும் கர்த்தர் எங்களை விடுதலை செய்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நீங்க செய்த ஒவ்வொரு உபகாரங்களையும் பாருங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் பெரியவர் என்று நினைத்து பாருங்கள், அவர் பெரியவர் என்று அறிக்கை செய்யுங்கள். தேவன் செய்த சகல உபகாரங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடந்துவோம். இந்த காலவெளியிலே என் நாவு அறிக்கை செய்வதாக என் உள்ளங்கள் பூரிப்படைய வேண்டும். காரணம் ஆண்டவரே என்னை மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்குற தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதனை செய்வோமா. நீ செய்த சகல உபகாரங்களை ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடுவே. என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் உம்மையை நம்பி துதித்திடுவே. ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்த நீரே. நீர் அன்பில் சீரந்த தயவில் பெரிய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே. உம் கிருபையினால் என்னை உயர்த்தின தேவனே. வாழ்நாளெல்லாம் உம்மை பொழுதிடுவே. கர்த்தரை துதி முழு உள்ளத்தோடே. அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி, பரிசுத்த நீரே. நான் பலனற்ற நேரமெல்லாம் எனக்கு பலனை தருகிறவர் நீங்க தான் என்று சொல்லி கைகளை உயர்த்தி அவரை ஆராதனை செய்ய.
முன்ன ஆண்டவரை பின்னானவைகள் எல்லாம் நான் பின்தொடர்ந்தேன். ஆனால் இப்பொழுது பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடத்தக்க எனக்கு வழியை திறந்த கர்த்தரே, என் லக்கை அடையத்தக்க ஆண்டவரை நான் உங்களை துதிப்பேன். உங்களுடைய பலன் இந்த காலவெளியில் என்னை சூழ ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? பலனற்ற நேரும் பலனாய் வருவி, நம்பினதெல்லாம் என்னை கைவிட்டாலும் உம்முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவேனே. சொந்திடாமல் உம்மை உயர்த்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழுவுள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழுவுள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்தரி. பரிசுத்த நீரே பரிசுத்த நீரே பரிசுத்த நீரே சேனைகளின் தேவனே பரிசுத்த நீரே பரிசுத்த நீரே. எங்கள் தேவனே உங்களை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தெய்வமே உங்களை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நாங்கள் இன்ன நிலையில இருக்கிறோம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. உங்களை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தரை போல ஒரு தேவன் உண்டு ஆண்டவரே, நாங்கள் ஆராதனை செய்கிறோம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கிறவர், எங்கள் தேவன் எங்களை போஷிக்கிறவர். தண்டிக்க ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாலும் தேவன் மட்டாய் எங்களை தண்டிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே மறுபடியும் மிகுந்த உருக்கத்தினால எங்களை தூக்கி எடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உடைய சொந்த ஜனமாய் மாற்றுகிற தேவன் என்று சொல்லி எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக எழும்பின ஒவ்வொரு ஆயுதங்களும் வாய்க்காத செய்தீங்க. மந்திர பில்லி சூனியங்கள் எங்களுக்கு வாய்க்காம செஞ்சீங்க. நோய்வாய்ப்பட்டிருந்த வேளையில் எல்லாம் எனக்கு உங்களுடைய பலனை தந்தீங்க என்று சொல்லி கைகளை ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிங்க. ஆண்டவரை நான் தள்ளப்பட்டிருந்தேன், என்னை சேர்த்து